ஒரு காலத்துல கடனல தவிச்ச ஒரு கம்பெனி. ஆனா இன்னைக்கு உலகமே அவங்கள திரும்பி பாக்குது. அது வேற யாரும் இல்ல, நம்ம டாடா மோட்டார்ஸ் தான். அவங்களோட இந்த அசுரத்தனமான கம்பேக் ஸ்டோரிய, அவங்களோட லேட்டஸ்ட் ஆண்டு அறிக்கையை வச்சு நாம இப்போ அலசி ஆராய போறோம். பாத்தீங்களா, இந்த ஒரு லைனே போதும் அவங்களோட கான்ஃபிடன்ஸ சொல்ல. நிதி ஸ்திரத்தன்மைய கொண்டு வந்துட்டோம், அடுத்த கட்டத்துக்கான அடித்தளத்தை போட்டாச்சுன்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் சொல்றதுக்கு ஈஸி. ஆனா இதை எப்படி அவங்க செஞ்சு முடிச்சாங்க? வாங்க, அததான் நம்ம விரிவா பார்க்க போறோம். சோ இந்த ஆய்வுல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல டாடாவோட இந்த மாற்றத்தின் கதை, அப்புறம் அவங்களோட 2 பெரிய பலம் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நிதி நிலைமை எப்படி இருக்கு, எதிர்காலத்துல என்ன வாய்ப்புகள் சவால்கள் இருக்கு, கடைசியா ஒரு முதலீட்டாளரா இதை நம்ம எப்படி பார்க்கணும், இதை எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிடலாம். சரி வாங்க, முதல்ல ஆரம்பிக்கலாம். டாடா மோட்டார்ஸோட வெற்றிக்கு பின்னாடி 2 பெரிய இன்ஜின் வேலை செய்யுது. ஒன்னு உலக புகழ்பெற்ற JLR, இன்னொன்னு நம்ம இந்தியன் மார்க்கெட். இங்க பாருங்க, இதுதான் உங்களோட சீக்ரெட் சாஸ். ஒரு பக்கம் JLR, அதாவது ஜாகுவார் லேண்ட் ரோவர். இது அவங்களுக்கு அதிக லாபம் சம்பாரிச்சு கொடுக்கிற ஒரு லக்ஸுரி இன்ஜின். இன்னொரு பக்கம் இந்தியா, இங்க பயணிகள் வாகன பிசினஸ் ராக்கெட் வேகத்துல வளருது. இந்த 2 இன்ஜினும் ஒன்னா சேர்ந்துதான் கம்பெனிய முன்னாடி தள்ளிட்டு போகுது. சரி, இந்த JLR இவ்ளோ லாபம் பார்க்க என்ன காரணம்? அதுக்கு பேருதான் ரீஇமேஜின் ஸ்ட்ராட்டஜி. சிம்பிளா சொல்லணும்னா, முன்னாடி மாதிரி எல்லா கார் மேலயும் கவனம் செலுத்தாம இப்போ அவங்களோட சூப்பர் ஹிட் மாடல்களான ரேஞ்ச் ரோவர், டிஃபெண்டர், டிஸ்கவரி இதுல மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்றாங்க. அதோட ஜாகுவார மொத்தமா ஒரு எலக்ட்ரிக் லக்ஸுரி பிராண்டா மாத்த போறாங்க. இந்த ஒரு தெளிவான பிளான் தான் மொத்த ஆட்டத்தையுமே மாத்திருச்சு. அந்த ரீஇமேஜின் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு கேக்குறீங்களா? இந்த நம்பரை பாருங்க, 2.3 பில்லியன் பவுண்ட்ஸ். இது ஜாகுவார் லேண்ட் ரோவரோட வரலாற்றிலேயே அவங்க பாத்திராத அளவுக்கு ஒரு நிதி ஆண்டுல கிடைச்ச ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ. சும்மா சொல்லக்கூடாது, இது ஒரு பயங்கரமான சாதனை. ஓகே, JLR கதை சூப்பர். இப்ப நம்ம 2வது இன்ஜினான இந்திய பிசினஸ் பக்கம் வருவோம். இங்கேயும் பயணிகள் வாகன சேல்ஸ்ல ஒரு புது ரெக்கார்ட் படைச்சிருக்காங்க. நெக்ஸான், பஞ்ச் மாதிரியான SUVகள் தான் இதுக்கு முக்கிய காரணம். ஆனா அதுல ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா? அவங்களோட புது ட்வின் சிலிண்டர் CNG டெக்னாலஜி. இதனால மட்டுமே CNG கார் சேல்ஸ் 120% அதிகரிச்சிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, முன்னாடி நஷ்டத்துல ஓடிட்டு இருந்த இந்த பயணிகள் வாகன பிசினஸ் இப்போ லாபகரமா மாறி கம்பெனிக்கு காசு சம்பாரிச்சு கொடுக்குது. 70%க்கும் மேல. யோசிச்சு பாருங்க, இது வெறும் நம்பர் இல்ல. இந்தியாவோட EV மார்க்கெட்ல டாடா மோட்டார்ஸோட ஆதிக்கத்தை இது காட்டுது. வேற எந்த கம்பெனியும் பக்கத்துல கூட வர முடியல. மத்தவங்க யோசிக்கிறதுக்குள்ள டாடா ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிட்டாங்க. இது அவங்களோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட். ஓகே, சேல்ஸ் நல்லா இருக்கு, மார்க்கெட் ஷேர் சூப்பரா இருக்கு, எல்லாம் சரி. ஆனா இதெல்லாம் கம்பெனியோட லாபத்துல எப்படி தெரியுது? வாங்க இப்போ நம்பர்ஸ பாத்திரலாம். இந்த சார்ட்ட பாருங்க. 2 வருஷத்துல, அதாவது நிதியாண்டு 22ல இருந்து நிதியாண்டு 24க்குள்ள கம்பெனியோட மொத்த வருமானம் கிட்டத்தட்ட 2,78,000 கோடியிலிருந்து 4,37,000 கோடிக்கு மேல போயிருக்கு. இதுதான் ஒரு பவர்ஃபுல் கம்பேக்கோட அடையாளம். ஆனா வருமானத்தை விட ஷாக்கிங்கான விஷயம் இங்கதான் இருக்கு. நிகர லாபத்தை பாருங்க. நிதியாண்டு 23ல வெறும் 2,414 கோடி. ஆனா ஒரே வருஷத்துல நிதியாண்டு 24ல 31,399 கோடி. இது வெறும் வளர்ச்சி இல்ல, ஒரு முழுமையான டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவங்க போட்ட பிளான் 100% சக்சஸ் ஆகிருக்குன்னு சொல்றதுக்கு இந்த ஒரு நம்பர் போதும். சரி, லாபம் வருது, அடுத்து என்ன? கடன். எந்த ஒரு கம்பெனிக்கும் கடன் ஒரு பெரிய தலைவலி. டாடா மோட்டார்ஸ் மேனேஜ்மெண்ட் இப்ப அதுல தான் கவனம் செலுத்துறாங்க. வந்த லாபத்தை வச்சு கடனை வேக வேகமா அடைச்சிட்டு வராங்க. கடன் குறைஞ்சா வட்டி செலவு குறையும், கம்பெனியோட ஃபவுண்டேஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இது முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் சூப்பர். ஆனா இனிமே என்ன? டாடா மோட்டார்ஸோட எதிர்கால பயணம் எப்படி இருக்க போகுது? அவங்களுக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு? என்ன மாதிரியான சவால்களை அவங்க சந்திக்க போறாங்க? வாங்க அதை பத்தி பாப்போம். இந்த ஒரு டேபிள் மொத்த கதையும் சிம்பிளா சொல்லிரும். பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, JLRோட சக்சஸ், இந்தியால EV மார்க்கெட்ல அவங்களோட ஆதிக்கம், இதெல்லாம் பெரிய பிளஸ். ஆனா பலவீனங்கள், சவால்கள்னு பார்த்தா EVக்கு நிறைய முதலீடு பண்ணணும், போட்டி பயங்கரமா அதிகமாக போகுது. சோ அவங்களோட மிகப்பெரிய பலமே அவங்களுக்கு மிகப்பெரிய சவாலையும் கொண்டு வருது. இதுதான் இங்க இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம். இது வெறும் கார் விக்கிறது பத்தின விஷயம் இல்ல, இது ஃபியூச்சர் பத்தினது.
இன்னைக்கு உலகமே நிலைத்தன்மை பருவநிலை மாற்றம்னு பேசிட்டு இருக்கு. இந்த நேரத்துல டாடா மோட்டார்ஸ் ரொம்ப தெளிவா அவங்களோட ஒவ்வொரு பிசினஸ்க்கும் எப்போ நிகர பூஜ்ய உமிழ்வுகளை அடைய போறோம்னு டார்கெட் செட் பண்ணிருக்காங்க. இது அவங்களோட நீண்டகால பார்வையை காட்டுறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். சரி, நாம இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இவ்ளோ விஷயங்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு முதலீட்டாளரா நாம என்ன யோசிக்கணும்? வாங்க, சாதக பாதகங்களை ஒரு தடவை அலசி பாத்தரலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நான் தெளிவுபடுத்திடுறேன். நாம இப்போ பாக்குறது எல்லாமே கம்பெனியோட ஆண்டு அறிக்கைய அடிப்படையா வச்சுதான். அதாவது கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குன்னு தான் பாக்குறோம். இது ஸ்டாக் பிரைஸ் நாளைக்கு ஏறுமா இறங்குமான்னு சொல்ற டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிடையாது. ஓகேவா? அப்போ ஒரு முதலீட்டாளரா நம்ம எப்படி யோசிக்கணும்? பாசிட்டிவா பார்த்தா ஜேஎல்ஆர் பயங்கர லாபத்துல ஓடுது. இந்தியால ஈவி மார்க்கெட்ல அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்ல. இதெல்லாம் சாதகமான பார்வை. ஆனா இன்னொரு பக்கம், அதாவது பாதகமான பார்வை என்னன்னா, ஈவியில போட்டி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. அதுக்கு இன்னும் நிறைய முதலீடு தேவைப்படும். இதுதான் இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் முன்னாடி இருக்கிற 2 பக்க கதை. டாடா மோட்டார்ஸ் ஒரு அசாத்தியமான கம்பேக் கொடுத்திருக்காங்க. இதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஒரு முதலீட்டாளரா நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய முக்கியமான கேள்வி இதுதான். இந்த மொத்த வெற்றி கதையையும் ஸ்டாக் மார்க்கெட் ஏற்கனவே அதோட விலையில கொண்டு வந்துருச்சா, இல்ல இந்த மாவீரனோட உண்மையான ஆட்டம் இனிதான் ஆரம்பிக்க போகுதா? இந்த கேள்விக்கான பதில நீங்க தேடும்போதுதான் உங்களுக்கான முதலீட்டு முடிவு கிடைக்கும்.